எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம 50 பேருக்கான சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் தம் பிரியாணியாக ஒரே தம்மில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நான் அரிசி ஒரு 7 கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். சிக்கன் வந்து ஒரு 7 கிலோ எடுத்து அதையும் கழுவி அதையும் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வட்டாயை எடுத்து மேலே வச்சுட்டேன். வட்டகை சூடாகட்டும். வட்டகை சூடானதும் ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அது ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் பாஸ்மதி ரைஸுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் பெஸ்ட்டு. நான் ஃப்ளேவர் ஆயில் அதுதான் பெஸ்ட்டு. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 கிராம் ஏலக்காய், 3 கிராம் கிராம்பு, 3 கிராம் பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 21 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருந்துச்சு. அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பல்லாரி வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம் வச்சு 7 கிலோவுக்கு 2 கிலோ 800 கிராம், 2 கிலோ 3 கிலோவுக்கு 200 கிராம் கம்மியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். எப்போவுமே எல்லா இதுக்கும் நமக்கு ஒரே இதுதான், இந்த அளவு மாறவே மாறாது. 1 கிலோவுக்கு 400 கிராம் பல்லாரியை போட்டு நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுக்குங்க. அதை வெங்காயம் ஒரு மீடியம் சைஸாக வதங்கின உடனே மல்லி புதினா ஒரு கை 1 கிலோவுக்கு அப்படி 7 கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதில் மல்லியும் புதினாவுமே இதில் 7 அதில் 7, மல்லியில் 7 கை, புதினாவில் 7 கை. வெங்காயம் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷாக வர்ற நேரத்தில் ஒரு 30 கிராம் மிளகாய் பொடி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 35 கிராம் போடணும். 7 கிலோவுக்கு 5 கிராம் வச்சு. காரம் ரொம்ப வேணாங்கிறதுக்காக 5 கிராம் குறைச்சிருக்கிறேன். அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே சேர்த்து 60 கிராம் அரைச்சிருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 60 கிராம்ங்கிறது 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கிராம்பு, 20 கிராம் பட்டை. அதுக்கு கூடுதலாக போட்டுறாதீங்க. அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஒரே ரேஷியோவில். இதில் 650 கிராம், வெள்ளைப்பூடில் 650 கிராம், இஞ்சியில் 650 கிராம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி ஒரு 400 கிராம் 1 கிலோவுக்கு வச்சு 2 எடுத்துருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 2 போட்ட பிறகு தயிர் 1 கிலோவுக்கு வந்து 200 ml வச்சு மொத்தம் 1 அந்த 1 இதில் ஆட் பண்ணிக்கங்க. 1 லிட்டர் 400 ml தயிர். இஞ்சி பூட்டு ஆட் ஆன உடனே அதை போட்ட உடனே அது நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இடையில 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்படி எடுத்துருக்கிறேன்னா 1 கிலோவுக்கு 40 கிராம் உப்பு எடுத்துருக்கிறேன். மொத்தம் 7 கிலோவுக்கு 280 கிராம் உப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது உப்பு பார்க்கணுங்கிற கூட அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். ஆனாலும் உப்பு பார்த்துங்க. சில உப்பில் வந்து உப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 கிலோ சிக்கனை வந்து 50 கிராம் பீஸாக போட்டு வாங்கியிருக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் பீஸ் தான். நல்லா 50 கிராம் பீஸாக வாங்கியிருக்கிறேன். அது அப்படியே அதில் 7 கிலோ சிக்கன் அதில் ஆட் பண்ணிடுவோம். சிக்கனை போட்டு நல்லா மசாலா கூட நல்லா ஏற்றி விடுவோம். சிக்கன் போட்டப்பறம் நல்ல அடியில்
நல்லா சுரண்டி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்படியே ஒரு மூடி எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. அது அப்படியேவும் மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷத்துலேயே சிக்கன் நமக்கு தேவையான அளவு வந்துடும். அப்படியே நம்ம தண்ணி ஊற்றிட வேண்டியதான். மொத்தத்துக்கு சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இடையில 2 தடவை எடுத்து இந்த மாதிரி நல்லா அந்த அடி பிடிக்காத அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுருக்கிறேன். 5 நிமிஷத்தில் 3 தடவை அந்த மாதிரி கிளறி இருக்கிறேன். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் கிளறிக்கிங்க. நான் எல்லாத்தையும் அடி பிடிச்சிருவோம் இந்த இஞ்சியெல்லாம் போட்டிருக்கிறனால. அடுத்தது என்னென்னா தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் தண்ணி. அப்போ 7 கிலோவுக்கு வந்து 8.25 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு 4 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அந்த அடியில் அடி பிடிச்சிருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் பிரித்து விட்டோம்னா அது அப்படியே பிரிஞ்சிடும். நான் தண்ணி ஊற்றின பிறகு தான் அடி பிடிக்கக்கூடாது. அரிசி போட்ட பிறகு அடி பிடிச்சினாத்தே நமக்கு சிரமம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி அடி பிடிச்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக அடி பிடிக்கத்தான் செய்யும். அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த 4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளேமை ஃபுல் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 4 லிட்டர் ஊற்றிட்டோம். இது ஒரு 4.25 லிட்ரு இதையும் அதில் ஊற்றிடுவோம். தண்ணி கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஊற போட்டு கழுவி வச்சுருக்குறோம். ஒரு 2 தடவை கழுவி இருக்கிறேன் அரிசியை. அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அது தம்முனால் 2 தடவை கழுவி தான் ஆகணும், இல்லைனா அது அரிசிக்குள்ளே ஸ்மெல் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றினோம்ல, தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கதன்னு கொதிக்குது. இந்த நேரத்தில் ஒரு தடவை அதை கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்குங்க. இந்த எண்ணெயெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு லைட்டாக உப்பு நல்லா நாங்கள் கொஞ்சம் சுருன்னு இருக்குது லைட்டாக. அப்படி இருந்தால் அரிசி போடும்போது நம்ம கரெக்டாக ஆகிக்கிறோம். உப்பு அளவு 1 கிலோவுக்கு 40 கிராம். நீங்கள் 1 கிலோ அரிசி போட்டாலும் சரி, 100 கிலோ அரிசி போட்டாலும் சரி, அந்த 1 கிலோவுக்கு 40 கிராம்ங்கிறதுல நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரிசி அங்கே வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசி எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். 7 கிலோ அரிசி நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஊற வச்சுருவாங்க. 20 நிமிஷம் தாராளம் போதும். அந்த 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டேன். வடிகட்டினதை அரிசியை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை நல்லா வடித்து போட்டுங்க. அந்த இவ்வளோ அரிசி தான் இருக்கும் சில நேரத்தில். அது அவ்வளோதான் நினைப்போம் ஒரு ஆளுக்குள்ள சாப்பாடு. அது நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி தான். எப்பயுமே அரிசி தண்ணிக்கு மேலே இந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரி நின்றுச்சுன்னா கரெக்டான அளவு. இந்த நேரத்தில் நம்ம அப்படி கிண்டிக்கலாம். ஒரு தடவை நல்லா அதை கிளறி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ மொத்தத்துக்கு 2 நிமிஷம் ஆச்சு. மூடி ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு அடியிலேருந்து நல்லா அப்படியே கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். இனி மூட வேண்டிய தேவையில்லை. இப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அந்த கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக உப்பு பார்த்துக்குருவோம். அந்த எண்ணெயெல்லாம் விலக்கி விட்டுட்டு எண்ணெய் இல்லாத இடத்துல எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த உப்பு தெரியும். கரெக்டான உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா அடியிலெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்து நல்லா சுரண்டி விட்டுருங்க. லைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிரும். அதனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் அப்படி சமமாக இருக்குது. அரிசி தலை தட்டின்னு சொல்லுவாங்கள்ல, தலை தட்டி அப்படி நிற்கிது. இந்த நேரத்தில் அப்படியே மூடியை போட்டு மூடி நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுவோம்.
இன்னும் மூடி எடுத்து போட்டு சிம்மில் அடுப்பை வச்சுருக்கிறேன். அப்படியே ஒரு வெயிட் எடுத்து வச்சுருவோம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். தம்மை ரிலீஸ் பண்ணிடுவோம். தம்மை ரிலீஸ் பண்ணிவிட்டு நெய் இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணல. ஒரு 1/4 லிட்டர் நெய் போதும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர், என்ன கம்பெனியில் உங்களுக்கு நெய் வேணுமோ வாங்கிக்கோங்க. அந்த 1/4 லிட்டர் நெய்யை ஊற்றிட்டு அப்படியே மேலே இருக்கிற ரைஸை மட்டும் அப்படியே கட்டி போட்டு விடுங்க. நல்லா பரட்டி விட்டு அப்படியே ஒரு மூடி எடுத்து போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும்.